Hello friends, welcome back to Anithajagan's Kitchen. இன்னைக்கு நம்ம ஸ்பைசி பெப்பர் கிராப் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே வாங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்குனிங்களா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டே வாங்க. இப்போ நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி வீட்டிலே செய்யலாம், அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்ட பிறகு 3 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டே வாங்க. ஃப்ளேம் ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண நண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டே வாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் லிட்டு போட்டு குக் பண்ண விடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே வாங்க. இப்போது கிராபெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு எண்ணெய்லாம் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் கொரியாண்டர் லீவ்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னாக்கா நம்முடைய டேஸ்டியான ஸ்பைசி கிராப் ஃப்ரை ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.